விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி எதிர்பார்க்க கூடாது என காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த 25 தொகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியை நாங்கள் ஆதரிப்பது என்று ஏற்கனவே செய்த முடிவில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது என்றுதான் நம்புகிறேன். இப்ப தற்போது மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிகவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அதே போன்று வேற எந்த கட்சிகள் மக்கள் நல கூட்டணியோட இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்? அது என்ன சாத்தியமாக இருக்கும்? இன்றுள்ள சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணிக்கு புதிதாக ஒரு கட்சி வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு அறவே இல்லை. விஜயகாந்தோ வாசனோ வரக்கூடும் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கு இருக்குமானால் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விடுபட்டு விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படியே விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் விஜயகாந்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் மக்கள் நல கூட்டணியினுடைய வாக்கு வங்கி வலிமை பெறும். அதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அப்பொழுது கூட நான் மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்பேன். ஆனால் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி ஏற்றுக்கொள்ளும் என்றால் அந்த கணத்திலேயே மக்கள் நல கூட்டணி என்ற பெயரை மாற்றி மக்கள் விரோத கூட்டணியாகத்தான் அது செயற்படும் என்று நான் பகிரங்கமாக அதற்கு எதிராக பிரச்சாரங்களில் ஈடுபடுவேன்.